சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரோஜாக்கா, என்ன இந்த பக்கம்? கதிரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்களாம். பாட்டியம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான். அப்படியா அக்கா, கோயில்ல இன்னைக்கு உச்சிக்கால பூஜை பண்ணிருக்காங்க, போய் சாமி கும்பிடுங்க போங்க. இல்லம்மா, நேரம் ஆச்சு. சாப்பாடு கொடுக்க லேட் ஆச்சுன்னா அதுக்கும் தம்பி கோச்சுக்கும். நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரவேல்ல, அப்ப சாமி கும்பிட்டுக்கிறேன். அக்கா, இவ்ளோ தூரம் வந்ததும் வந்துட்டீங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு போங்க, இல்லனா நட சாத்திருவாங்க. குடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்லம்மா. அட குடுங்க அக்கா, குடுங்க. நீங்க போய் சாமி கும்பிடுங்க போங்க போங்கக்கா. என்னக்கா, சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டாங்க. வரேம்மா. கதிர் தம்பி, பாட்டி சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படியே வச்சுட்டு போங்கக்கா. சாப்பிடுங்க. டேய் வாங்கடா சாப்பிடலாம். தண்ணி எடுத்துக்கூடா. இந்த ஆளு கொண்டு வை. அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. இந்த வச்சிரு. அவனுக்கு வை. மீன் வறுவல், எறா தொக்கு, சிக்கன் ஃப்ரை செம்மடா. கதிர, இந்த மாதிரி சத்தான சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பா போட்டியில நம்ம தான் ஜெயிப்போம். பரவாயில்லடா, பாட்டி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னடா யோசிக்கிறா? இல்லடா, இது பாட்டி சமையல் மாதிரியே இல்லையே. ஏண்டா, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, இருந்தாலும் பாட்டி சமைச்சதுல இது வித்தியாசமா இருக்குடா. டேய், பேரனுக்காக ஏதோ ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதுல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. பேசாம சாப்பிடுறா. சும்மா சொல்லக்கூடாது. இத்தனை வருஷமா என் பாட்டி கையால சமைச்சு சாப்பிட்டு இருந்தாலும் இது வேற மாதிரி இருக்கு டேஸ்ட். ஆனா நல்லா இருக்கு. சீக்கிரம் போடு. என்னாச்சுங்க, சின்ன குழந்தை மாதிரி பறக்குறீங்க? பசி எடுக்குது இல்ல? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்றீங்க. நல்லா நிறுத்தி பொறுமையா சாப்பிடுங்க. என்னத்த பாக்குறீங்க? என்ன அம்சா, ஒரு காய்கறி மார்க்கெட்டே கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்க. இதெல்லாம் சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு நல்லது. அட போ அம்சா, நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா?
ஒண்ணு என்ன நண்டு வறுக்க சொன்னா இல்ல சுறா புட்டாவது செய்ய சொன்னா அட்லீஸ்ட் ஒரு வெடக்கோழி இடிச்சு ரசமாவது வச்சிருக்கலாம்ல. சாப்பிட்டாவது சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ஒரு ஆம்லேட்டாவது தட்டி விடலாம்ல. ம், ஒரு ஆம்லேட் தானே கேட்டேன், அதுக்கு போய் முறைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, வீட்ல எல்லாரும் விரதம். உங்க வார்த்தையில கூட அசைவன்னு வரக்கூடாது, புரியுதா? அட என்ன கனி, மாமா முட்டைக்கு எவ்வளவு தூரம் ஆசைப்படுறாரு. ஒரு டபுள் ஆம்லெட்டா போட்டினா நாங்க 2 பேரும் பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம்ல. அட எதுக்குக்கா முறைக்கிற? நம்ம ஊர் சாமியே சைவம் கிடையாது. இந்த வியாகியானத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது தான் சாப்பிடணும். சரி, இருக்கிற பொரியல்லாம் எடுத்து வை. மீன் வறுவல் நினைச்சு அப்படியே உள்ள தள்ளிடுறேன். இப்பதானே சொன்னேன் அசைவங்கிற பேச்சை எடுக்க கூடாதுன்னு. சனிக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேசக்கூடவா கூடாது? ஆமாண்டா, பேசக்கூடாது. பேசாம சாப்பிடு. சாம்பார் கொஞ்சம் ஊத்தி போதும். வாடா. கதிரு வாப்பா. ஆமா, உன்னை வசூலுக்கு போச்சோன்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் நான் போன்லயே பேசி முடிச்சிட்டேனே. நம்ம தொழிலுக்கெல்லாம் நேர்ல போகணும்ப்பா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா, எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீ எங்க போயிட்டு வர? சிலம்பத்துக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல, அதான் அங்க போயிட்டு ஓ, வரேன். அப்படியா? சரி, நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா. நான் அங்கேயே சாப்பிட்டேன் தாத்தா, பாட்டி கொடுத்து விட்டாங்களே. அப்ப சரி. பாட்டி, இன்னைக்கு உன் கையால செஞ்ச சிக்கன் வறுவலும் எறா தொக்கும் சூப்பர்.